நான் நிறைய வாசிக்கணும்னு தான் பார்க்குறேன். ஆனா, என்னால முடியல. என்னதான் வாசிக்கிறது அப்படின்றவங்களுக்கான ஒரு புத்தகம். வாசிப்பது எப்படி? அ வாசிக்க தான் முடியலன்றேன். அப்புறம் வாசிப்பது எப்படின்னு ஒரு புத்தகம். அதை எப்படி வாசிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத வந்து இந்த நூலினுடைய ஆசிரியர் முன்னுரையிலேயே தெளிவா சொல்லிடுறாரு. இந்த புத்தகம் முழுக்க 10 பருவத்தினர் அல்லது இளைஞர்களை குறிவைத்து எழுதப்பட்ட புத்தகம் தான். அவங்க இந்த புத்தகத்த வாசிக்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு அவரே முன்னுரையில சொல்றாரு. ஆனாலும் இந்த புத்தகம் வாசித்து ஆக வேண்டிய ஒரு புத்தகம் தான். அதற்கு ஏற்றவாறு தான் முதல் முறை வாசிக்கிறவங்களுக்கு ஏற்ற மாரி தான் அதனுடைய சொற்கள் பயன்பாடு எல்லாமே இருக்குது. கொஞ்சம் ஜாலியா தான் அந்த புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த முன்னுரையிலேயே சொல்லிடுறாங்க, இந்த புத்தகத்த வந்து 10 பருவத்தினர் வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவங்க விரும்ப மாட்டாங்க. ஆனா, அ குழந்தைகளின் மீதும், இளைஞர்கள் மீதும் அக்கறை கொண்ட பெற்றோர்கள் அல்லது ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் தயவு செய்து இந்த புத்தகத்த அவங்களுக்கு வாங்கி வாசிச்சு காமிங்க. அவங்கள்ட்ட வாசிங்கன்னு கூட சொல்லல. அவங்களுக்கு வாசித்து காமிங்க. அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து புத்தகத்தை வாசிப்பாங்க அப்படின்றது தான் முன்னுரையிலேயே அந்த ஆசிரியர் சொல்கிறாரு. இந்த ஒருத்தர் புத்தகம் ஏன் வாசிக்கணுன்றதுக்கான நிறைய விஷயங்களை அவர் அடுக்கிக்கிட்டே போகிறாரு. முதல்லையே வந்து அவருடைய அலுவலகத்தில் இன்டர்ன்ஷிப்காக போன 2 நபர்கள் பண்ண வேலையை வந்து அவர் சொல்கிறார். ரொம்ப கேளிக்கையாக என்ன சொல்லுவார்னா, எம்பிஏ படிக்க வந்த ஒருத்தர் அவர்கிட்ட வரும்போது அவர் முதல் நாள் வேலையாகவே ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுத்து இதை போய் மணி ஆர்டரில் போட்டு வந்திருப்பா, ஃபார்ம் ஃபில் பண்ணி அதை ஆர்டியில் போட்டு வந்திருப்பான்னு சொல்லும்போது காலையில் கொடுத்துடுவார். அவர் சாயந்தரம் வரைக்கும் ஆள் திரும்பி வரமாட்டார். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த எம்பிஏ அவருடைய பேராசிரியர்கிட்ட அழைச்சி கேட்கும்போது அவர் சொல்லார், இல்லை அவருடைய பணம்லாம் பத்திரமா தான் இருக்குது. எம்பிஏ வரைக்கும் படித்த பையனுக்கு வந்து ஆர்டி அந்த மணி ஆர்டர் எப்படி போடணும்னு தெரியலை. அதனால் அந்த பயத்தில் பேங்க் போயிருக்காரு. அங்கே உள்ள சூழல் எல்லாமே பார்த்துட்டு யார்கிட்ட கேட்குறதுனே தெரியாமல் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியலையேன்னு திரும்பி வந்து கொடுத்துட்டு லீவுக்கு ஊருக்கு போயிட்டார் அப்படின்ட்டுருக்காரு. இது எல்லாமே வந்து ஒரு அறிவு குறைபாடு அல்லது ஒரு வாசிப்பு குறைபாடாக தான் வந்து ஆசிரியர் பார்க்குறாரு. ஒரு சமூகம் வந்து இப்போ நம்ம நிறைய சமூக அநீதிகள் அல்லது சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு பேசுகிறோம். அது எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படையான விஷயம் வந்து என்னென்னா, நம்ம யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரு அறிவு குறைபாடு தான் இங்கே உள்ள சமூக இழிவுகளுக்கெல்லாம் காரணமாக இருக்குது அப்படின்றது. அப்போ அந்த அறிவு குறைபாடை நீக்கிறதுக்கு என்ன வழி? நான் வந்து நிறைய நமக்கு தெரிஞ்சுக்கணும், விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு புத்தகம் தான் படிக்கணும். நான் ஏன் புத்தகம் படிக்கணும்? எனக்கு தான் நான் நிறைய வீடியோஸ் பார்க்குறேனே, அதில் பார்த்து நான் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கும் புத்தகம் படிக்கிறதுக்குமான வித்தியாசமாக நான் என்ன பார்க்குறேன்னா, யூடியூப்பில் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அது 2 பேருக்கானது இல்லைன்னு எனக்கு தோணும். என்ன அப்படின்னா, நீங்கள் கவனித்தாலும் கவனிக்கலைனாலும் அந்த வீடியோ பேசிக்கிட்டே இருக்கும், அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு எண்ணத்தில் போயிட்டு திரும்பி அந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்காங்க, இது வரைக்கும் என்ன பேசுனாங்கன்றது நமக்கு வராது. நிறைய பேர் நம்ம திரும்பி போய் அதை பார்ப்போன்னு கூட நமக்கு தோணாது. ஆனால் புத்தக வாசிப்புன்றது அப்படி இல்லை. புத்தகம் வந்து 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்களும் புத்தகமும் இருந்தால் மட்டும்தான் அந்த வாசிப்பு நிகழும். நீங்கள் அதை படிக்கலை அப்படின்னா, நீங்கள் எந்த வரியோடு நிப்பாட்டுறீங்களோ அந்த வரியோட புத்தகம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் பார்க்குற வீடியோஸ் எதுவுமே அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்காது. அதனால் ஒரு முழுமையான விஷயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா புத்தக வாசிப்பு தான் சிறந்தது. அதை வந்து இந்த ஆத்தர் ரொம்ப தெளிவாகவே சொல்கிறாங்க. காணொலிகள் பார்க்குறதுனால என்ன நமக்கு குறைபடுது அல்லது புத்தகம் வாசிக்கிறதுனால நம்ம எதை வந்து நிறைவாக பெறுறோம் அப்படின்றதையும் இந்த புத்தகத்தில் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. ஒரு தலைவனாக வரணும். இப்போ நிறைய அரசியல் கட்சிகள் புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. தொண்டராக யார் வேணாலும் போகலாம், அந்த அரசியல் கட்சியில் உறுப்பினராக யார் வேணாலும் சேரலாம். ஆனால் நான் வந்து ஒரு தலைவனாக வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து வாசிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துலையே புத்தகத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், வாசிக்கும் இளைஞன் வழிகாட்டும் தலைவன் என்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஆசிரியரே பதிவு பண்ணியிருப்பார். இன்னொரு விஷயம், நம்ம புத்தகம் படிக்கிறதுல இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நமக்கு ஒத்த கருத்துடைய புத்தகங்களை தான் நம்ம அதிகமாக படிக்கிறோம். அப்படி இல்லாமல் நமக்கு எதிர்கருத்துடைய புத்தகங்களை நம்ம படிக்கணும், நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்கான ஒரு காரணத்தை அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. வீடியோஸ் பார்க்குறதுல உள்ள குறைபாடும் அதான். நம்ம தொடர்ந்து இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் நம்ம எதை தான் அதிகமாக பார்க்குறோமோ அது மட்டும்தான் நமக்கு வருமே தவிர, நமக்கு முக்கியமான தேவையான சில தகவல்கள் கூட நமக்கு விருப்பம் இல்லாத தகவல்கள் அப்படின்னு அந்த யூடியூப் அல்காரிதமே கணித்து நம்மளுக்கு அதை காமிக்கிறது இல்லை. அதை வந்து இந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற விரும்பாத ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி ஒரு ஆபத்தான விஷயமாக வந்து சேரும் அப்படின்றதையும் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமாக ஒரு புத்தகம் படிக்கிறது மூலிமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நிறைய நம்ம பேசுகிறோம்,
மேடை பேச்சுகள் பேசுகிறோம் அல்லது நம்ம நண்பர்களோடு பேசும்போதுமே தமிழ் இலக்கியத்துலேயும் அல்லது தமிழில் இப்போ இருக்கிற புத்தகங்கள் எல்லாத்துலேயும் நம்ம அகராதியாக எடுத்தோம்னா லட்சக்கணக்கான சொற்கள் நமக்கு இருக்குது. தமிழில் ரொம்ப அழகாக நீங்கள் புத்தகம் வாசிக்கும் போது அல்லது சில காதல் திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க சொல்கிற அந்த வசனங்கள்லாம் நமக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அல்ல பாடலாசிரியர்கள் எழுதுகிற பாடல்கள்லாம் ரொம்ப புதுசாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான வார்த்தைகள் அவங்க எங்கே பிடிக்கிறாங்க, அந்த வார்த்தையை கேட்டோன்னே நமக்கு ஒரு உணர்வு வருதில்ல. அப்போ இந்த வார்த்தைகள்லாம் எங்கே இருக்குன்னா நம்ம தமிழில் இருக்குது, ஆனால் நம்ம அதை பயன்படுத்துறதில்ல. ஏன்னா அப்படி ஒரு வார்த்தைகள் இப்படியான வார்த்தைகள் இருக்குன்றதே நமக்கு தெரிகிறதில்ல. புத்தகம் படிக்கிறது மூலிமா ரொம்ப முக்கியமாக என்னை பொறுத்தளவில் என்னென்னா, உங்களுக்கு பயன்படுத்துவதற்கான நிறைய சொற்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய புதிய புதிய சொற்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த சொற்களை நீங்கள் பேசும்போது நண்பர்கள்ட்ட அல்லது உறவினர்கள்ட்ட நீங்கள் பேசும்போது பயன்படுத்தினீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு காதல் பாடலில் இருக்கக்கூடிய சிறந்த வரிகளை கேட்கும்போது அந்த பாடல் மேலேயும் அந்த பாடலாசிரியர் மேலேயும் உங்களுக்கு எப்படி ஒரு மரியாதை வருதோ, அதே மாதிரி உங்கள் மீதும் உங்களுடைய நண்பர்களுக்கு நல்ல மரியாதை வரும். அதுக்காக நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு கட்டாயமான புத்தகம் வாசிப்பது எப்படி. இந்த புத்தகம் வந்து எழுத்து பிரசுரம் வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் செல்வேந்திரன். கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம் வாசிப்பது எப்படி. கண்டிப்பாக வாங்கி படிங்க. வேறொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அளவன் ராஜா.